மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அதாவது சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கின்றத ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது உண்மைதானே? அந்த குற்றச்சாட்டை முன்வைச்சதுனால, அதாவது பொய்யும் சொல்லவே இல்லை, உண்மையை சொன்னதுக்கு பிறகு நீங்க கத்துறீங்க, கும்புறீங்க, குழம்புறீங்க, என்னென்னலாம் செய்வீங்க. அவர் ஒரு சின்ன கட்சி, அது ஒரு பொருட்படுத்த இயலாத கட்சி, அது ஆட்சிக்கு வர இயலாத கட்சின்னு நீங்களே சொல்றீங்க. பிறகு என்ன இதுக்கு நீங்க அவருக்கு குடைச்சல் கொடுக்குறீங்க? அதாவது அவர் சின்னதா பேசினா கூட அதை ஒரு வார்த்தையா ஒரு பட்டிமன்றம் வச்சு நடத்துறீங்க நீங்க ஒரு கட்சிகள் எல்லாமே. ஸோ எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, உங்க கட்சியா இருந்தாலும் சரி, அவரோட கட்சியோட உங்களுக்கு தெரியுது அந்த கட்சியோட ஃபோர்ஸ், அந்த கட்சியோட பவர் எங்க 2026 வந்துடுவார உங்களுக்கு நிச்சயமா தெரியுது, அவங்க வந்துடுவாங்க. ஸோ அதை இப்படியாச்சு அடக்கி முறையில் அடக்கி உடக்கி அந்த கட்சியை வர விடாம தடுத்துடணும். அப்போ பேந்தன்னத்துக்கு அதெல்லாம் ஒரு பொருட்படுத்த இயலாத கட்சி அப்படி இப்படி சும்மா வாயால் வர சுட்டு இருக்கீங்க. நீங்கள் அதை 2026 தேர்தலில் காட்டுங்க. இது வலுவான கட்சி, இது வலுவில்லாத கட்சின்றதை நீங்கள் 2026 வர தேர்தலில் காட்டுங்க. அந்த தேர்தலில் நம்ம விஜயண்ணாவும் தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழக தோழர்களும் காட்டுவாங்க உங்களுக்கு. அப்போ இப்போ சொல்றீங்க பாருங்க, அது வலுவில்லாத கட்சி, அது சின்ன கட்சி, அது பொடி கட்சி அப்படின்னு. ஸோ அந்த எஃபெக்ட், அந்த பவர் உங்களுக்கு அப்போ தெரியும், இப்போ விளங்காது.